உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். கிளிசரிசா கிளாப்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அதிமதுரம் என்று தமிழாலே அதிக இனிப்புடைய ஒரு வேராக இது கருதப்படுவது. இந்த அதிமதுரம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. சூரணமாகவும் நமக்கு கிடைக்கிறது. அந்த சூரணத்தை வாங்கி அரை தேக்கரண்டி அளவு சூரணத்தை எடுத்து அந்தி சந்தி என்று 2 வேளை பாலோடோ அல்லது தேனோடோ பருகி வருகின்ற நிலையிலே சிறுநீர் தாரையை பற்றிய சிக்கல்கள், சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல், ரணம் என்கின்ற நிலை, சிறுநீர் சொட்டு சொட்டாக வருவது, ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறுநீரில் இரத்தம் கலந்து வருவது, வெள்ளைப்போக்கு, இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சில் விஷம் என்று மருத்துவ பாஷையிலே சொல்லுவார்கள். அதாவது பாம்பு போன்ற அதிபயங்கர விஷக்கடிகளை தவிர பூச்சிக்கடிகள், தேள் கொட்டுதல், வண்டு கொட்டுதல், தேனீ கொட்டுதல், இவற்றை சில் விஷங்கள் என்று சொல்லுவது வழக்கம். இந்த வண்டு, தேள் இவை கொட்டுகின்ற போது கொட்டிய இடத்தின் மேலே, கடிவாயின் மேலே படிக்காரம், ஆலம் பொட்டாஷ் என்று சொல்லுகின்ற படிக்காரம் நாம் வீட்டு முற்றத்திலே கண் திருட்டிக்காக வைக்கக்கூடிய ஒன்றாக, கட்டி வைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அந்த படிக்காரத்தை எடுத்து துகளாக்கி தேள் கொட்டிய இடத்தின் மேலே வைத்து சிறிது நீர் விட்டு ஒரு சுற்று துணியினாலே சிறிது நேரம் கட்டி வைப்பதனாலே இந்த வலி, வீக்கம் என்பது கரைந்து போகும், விஷம் என்பது முறிந்து போகும். ஒரு சிட்டிகை அல்லது 2 சிட்டிகை உள்ளுக்கும் கொடுத்து சுடுநீர் பருகச் செய்தமானால் உடனடியாக இந்த விஷம் முறிவு ஏற்படும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, துளசி என்று சொல்லுகின்ற பொழுது வைணவர்களுக்கு மிக புனிதமான ஒன்றாக விளங்குகின்ற பத்திரம். இந்த துளசியை தீர்த்தமாக கொடுப்பார்கள். விஷ்ணு கோயில்களிலே, அனுமனுடைய கோயில்களிலே துளசி, லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இவை சேர்த்தவற்றை தீர்த்தமாக கொடுப்பது வழக்கம். இது இறைவனுடைய தீர்த்தமாக தந்தாலும் இதிலே மருத்துவ குணங்கள் பொதிந்து இருக்கிறது. இது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இருமலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. டைஅபோரட்டிக் என்கின்ற வகையிலே வியர்வையை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலே இதய ஓட்டத்தை தூண்டுகிறது, நுரையீரலுடைய செயல்பாடுகளை தூண்டுகிறது, இரைப்பையினுடைய செயல்பாடுகளை தூண்டி பசியை தூண்டுகிறது, சிறுநீரகத்தை தூண்டி ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை வெளித்தள்ள செய்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை இது தருவதனாலே இதை கோயில்களிலே தீர்த்தமாக கொடுத்தார்கள், பிரசாதமாக கொடுத்தார்கள். ஓசிமம் சாங்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஹோலி பேசில் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, பிருந்தா என்று வடமொழி பெயரையும், துளசி என்று பல்வேறு இந்திய மொழிகளிலேயும் சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இதனுடைய காரம் என்பது எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே
மியூக்கோப்ரூலண்ட் என்கின்ற நிலையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகளை போக்குகிறது, நோய் கிருமிகளை தாக்குகிறது. இப்படி பல்வேறு நிலைகளை இது நமக்கு தரக்கூடிய ஒன்று. உறுப்புகளை தூண்டுவித்து ஒழுங்காக செயல்பட வைக்கிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. இந்த துளசி எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கருந்துளசி இலைகளை பயன்படுத்தி காது வலி, தொண்டையில் சளி சேர்தல், தலையில் நீரேற்றம், தலைபாரம், மூக்கடைப்பு, தும்மல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருந்துளசி இலைகள், இஞ்சி, மிளகு, தேன். ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டுட்டு நம்ம கருந்துளசி இலைகள் சேர்த்துக்கலாம். கருந்துளசி இலைகள் நார்மல் துளசி இலைகளை விட சற்று காரம் அதிகமாக இருக்கும். இதோட மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கும். இந்த கருந்துளசி இலைகள் ஒரு 7 to 9 இலைகள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இஞ்சி, ஒரு சிறிய துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். மிளகு 5-6 மிளகு தட்டி சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்க மிளகு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கருந்துளசி இலைகளை நம்ம விஷமுறிவுக்கான மருந்தை பயன்படுத்தலாம். வண்டுக்கடி, பூச்சிக்கடி போன்ற, சிலந்தி கடி போன்ற விஷயத்துக்கு நம்ம முறிவாக பயன்படுத்தலாம். நமக்கு செடி பக்கத்தில் போகும்பொழுது ஏதாவது பூச்சிகள் கடிச்சிடுச்சுன்னா கூட கருந்துளசி இலைகள் எடுத்து 5-6 இலைகள் இருந்ததுன்னா அதோட 2 மிளகு வச்சு நம்ம அப்படியே மென்று சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டுட்டு அந்த இலைச்சாறை, கருந்துளசி இலைச்சாறை கடிப்பட்ட வாயில், அந்த கடி வாயில் நம்ம போட்டு நல்லா தேய்ச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கடுகடுப்பு கம்மியாயிடும். விஷம் மேலே ஏறுவதும் தடுக்கப்பெறும். இந்த கருந்துளசி இலைகள் நம்ம உள்ளே சாப்பிட்றதுனாலையும் அந்த விஷம் முறிவுக்கு அது மருந்தாக இருக்கும். அதே போல் இந்த கருந்துளசி இலைச்சாரோட கற்பூரவள்ளி இலைச்சாறு, இவை 2 மிக்ஸ் பண்ணி 5 துளி கருந்துளசி இலைச்சாறு, 5 துளி கற்பூரவள்ளி இலைச்சாறு, அதோட கொஞ்சமாக தேன் மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு தொண்டையில் கட்டியில் சளி வெளியேறும். அதே போல் நெஞ்சு சளியும் கரைந்து வெளிவரும். கருந்துளசி இலைகளை நம்ம தலைவலிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நமக்கு தலைவலி அதிகமாக இருக்கும் பொழுது கருந்துளசி இலை சாரோட நம்ம சுக்கு, மஞ்சள் இவை 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பசையாக்கி அதை நெற்றி பொட்டில் நம்ம 10 போட்டுட்டு வரும் பொழுது நமக்கு தலைவலி, தலைபாரம் கம்மியாகும். இந்த கஷாயம் இப்போது தயாராகிடுச்சு. கருந்துளசி இலைகளோட மிளகு, இஞ்சி மற்றும் தேன் சேர்ந்து ஒரு கஷாயமாக நம்ம 60 ml அளவுக்கு காலை மாலை 2 வேளையும் பருகிட்டு வரும்பொழுது நமக்கு தலைபாரம், தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும், தலையில் நீரேற்றம் இருந்தாலும் சரியாகும். தொண்டையில் கட்டியுள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடிய மருந்தாகவும், காது வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஓசிமம் சாங்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது துளசி. இங்கே கருந்துளசி நாம் பார்க்கிறோம். இதை அகத்தியர் தன்னுடைய மருத்துவ பாடலிலே சொல்லுகின்ற பொழுது, மன்னனுக்கு சீரழித்து மற்றவரை தாழ வைத்து பின்னமில்லாத உடலை பேணி பேரணியில் நற்பேரை தருகின்ற ஒன்றாகும் என்று இதை பற்றி சொல்லியிருக்கின்றார். மன்னர்களுக்கே சீர்தருகின்ற அளவுக்கு இது ஒரு மதிப்புடைய ஒரு மூலிகையாக விளங்குகிறது. இது உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது நெஞ்சக சளியை போக்கி சுவாசத்தை சீர் செய்கிறது. பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பித்தத்தை குணப்படுத்தி கல்லீரல், மண்ணீரலை பலப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. உடலிலே, குருதியிலே சேர்ந்திருக்கின்ற வைரஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை அகற்றி நோயிலே இருந்து விடுதலை தருகிறது. மண்ணுயிர்களுக்கெல்லாம் இது அதிக ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கார்பனேட்டிவ் என்கின்ற அகட்டுவாயு அகற்றியாகவும் இது திகழ்கிறது. உடலுக்கு உஷ்ணத்தை தருகிறது, சளியை போக்குகிறது, பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது. காய்ச்சலை தணிக்கிறது. அதோடு கூட
இது மேற்பகுதியாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது கொசுக்கடி, குளவிக்கடி, பூச்சிக்கடி இவற்றுடைய விஷங்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது என்பதை நாம் மருத்துவ குணத்திலே பார்க்கின்றோம். அன்பான நேயர்களே, பெருமாளுக்கு, நாராயணனுக்கு உகந்த, பூஜைக்கு உகந்த ஒரு பத்திரமாக துளசி விளங்குகிறது. இந்த துளசி விளைந்த காட்டிலே வனம் என்று சொல்லுவார்கள். தோட்டத்தை வனம் என்று சொல்வது வழக்கம். இந்த துளசி வனத்தை பிருந்தாவனம் என்று சொல்லுவார்கள். கிருஷ்ணனுக்கு மிக உகந்த இடமாக இந்த பிருந்தாவனம் என்று சொல்லுவார்கள். நந்தகுமாரனுக்கு ஒரு நலம் செய்யக்கூடிய, மனநலம் தரக்கூடிய ஒன்றாக இந்த துளசி வனம் விளங்குகிறது என்று பெருமைப்படுத்தி சொல்லுவார்கள். இந்த துளசி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.